கீழே இருக்கிற தம்பி தங்கைகளுக்கும் மேலே இருக்கிற பெற்றோரும் என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் இந்து தமிழ் திசைக்கும் என்னுடைய நன்றிகள். நான் வந்து எதுக்காக கீழே வந்தேன்னா, திஸ் இஸ் வாட் இஸ் சிவில் சர்வீஸ் இஸ் ஆல் அபவுட். மேலே இருக்கிற அதிகாரத்தை கீழே இருக்கிற ஒருத்தனுக்கும் கொண்டு வந்து சேர்க்கறது சிவில் சர்வீஸ். இட் இஸ் லைக் மேக் எவ்ரிபடி ஈக்குவல், ரைட்? அது வந்து அதிகாரங்கிறது எப்பவுமே மேலே தான் இருக்குது, அது கீழே வர்றதுக்கான எக்ஸ்டென்ட். நான் வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் பொன்பத்தின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து தான் வரேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் மெக்கானிக், எங்கள் அம்மா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். நான் இங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டிக்கு வந்தப்போ எனக்கு தப்பாக ஒருத்தவங்க கைட் பண்ணிட்டாங்க. அந்த தப்பான கைடன்ஸ் எப்படி போய் முடியுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அது நல்ல மாதிரியாக முடிஞ்சுது, அது வேறு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் இருந்தது. ஐ ஹேட் 190, அந்த 190 கட் ஆஃப் இருந்தேன். அந்த கட் ஆஃப் வந்து சிஇஜிக்கு கம்மி. இவங்க எல்லாம் போனீங்கன்னா 200, 199, 200 இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் படிக்க வைக்கிறது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது, அவ்வளோ பண வருமானம் நம்மக்கிட்ட கிடையாது, அரசு கல்லூரியில் தான் நீ படிக்கணும், அங்கே தான் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு உள்ள போகும்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் எந்த டைரக்ஷனுமே கிடையாது. எம்ஐடியில் வந்து இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் இருந்தது. அப்பா ரெண்டுல எதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டார். எனக்கும் தெரியல. ஆனால் வந்து முன்னாடி ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே இருக்கிற அக்ரி டிபார்ட்மெண்ட் படித்தா யூபிஎஸ்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆடி போய் அவனு வந்தால் பையன் டாப்பாக வருவான் மாதிரி ஒரு கதை நான் அப்போ தெரியாது. நான் அதை சூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இது உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஹைட்ராலிக்ஸ் அது இதுன்னு இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூபிஎஸ்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் படித்த ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழில் தான் நடத்துவாங்க. அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிக்கிட்டாலுமே தமிழில் தான் நடத்துவாங்க. உங்களுக்கு சிஇஜியில் தெரியும், எல்லாமே இங்கிலீஷில் தான் படம் ஓட்டுவாங்க. இன்னைக்கு நான் சிஇஜின்னு சொல்கிறது இந்த கல்லூரியை சொல்கிறேன்ப்பா, ஏன்னா நீங்கள் பள்ளி மாணவர்கள் வந்திருக்கீங்க, மற்றவங்க வந்திருக்கீங்க. கிண்டி பொறியியல் கல்லூரிங்கிறத காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லுவாங்க. கிளாஸில் உட்காந்து ஒன்றுமே புரியாது. ரொம்ப வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து டோட்டலி க்ளூலெஸ்ஸாக இருந்தது. ஒரு ஈவெண்ட் நடந்தது. நான் வந்து ஜஸ்ட் கட்டிங் இட் வெரி ஷார்ட் அண்ட் கோயிங் ஃபாஸ்ட். நான் வந்து இந்த முதல் 2 வருஷத்தில் 4 அரியர்லாம் ஃபெயில் ஆகுறது. ஸ்கூல் பசங்க இருக்கிறதுனால சொன்னாங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படி இருந்தது. அதுவும் கணக்கு நமக்கும் எனக்கு இன்ஜினியரிங்கான ஃபண்டமெண்டல் குவாலிட்டியே மேக்ஸ் நல்லா வரணும். நமக்கு மேக்ஸே வராதுங்கிறது காலேஜ் வந்தப்பறம் தான் நல்லா புரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணலான்னு இருக்கும்போது எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா, ஒரு பேப்பர் இருந்தது, கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவர் சார் சொன்னார் இல்லைங்களா, நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆகும் இல்லையா. இப்போ கிளாஸில் ஏதோ ஒரு விஷயம் மோசமாக நடந்துகிட்டு இருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கோம், வீட்டில் ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு வேறு எதுக்கிட்டே போய் மாட்டிப்போம் இல்லைங்களா. நம்ம ஆல்வேஸ் வி லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து புக்ஸ் பார்க்க போகிறேன். கன்னிமார லைப்ரரியில் போய் ஒரு வாரத்துக்கு 6 புக்ஸும் எடுத்து படிக்கிறேன். அதுவும் அதுக்கு எதில் காசு கட்டணும்னா, இந்த அரியர் ஒரு 400 ரூபாய் ரீவேல்யூஷன் பண்ண எவ்வளோ 1000 ரூபாயா. அண்ணா யூனிவர்சிட்டியோட மேஜர் வருமானம் அரியர் வருமானங்க. அப்போ அந்த 400 ரூபாய் அது ரீவேல்யூஷன் பண்ணணும். அதோட 400 ரூபாய்க்கு அந்த கொடுக்கணும். நான் அந்த பேப்பருக்கு எங்கள் வீட்டில் 400 ரூபாய்க்கு ரீவேல்யூஷனுக்கு தராங்க, ஃபெயிலான அரியர் பேப்பருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் பண்ண மாட்டோம்னு தெரியிற ஒரு பேப்பருக்கு ரீவேல்யூஷன் பண்ண எந்த முட்டாளம் கட்டுவானா? அப்போ வாத்தியார் மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்மளை இப்படிப்பட்ட பேப்பரில் அவர் கரெக்ஷன் பண்ணி எதாச்சும் போட்டுருவாரு. ஆனால் நம்ம வாத்தியார் அந்த பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ண போகிறாரு தெரியும் போது அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த மணியில் போய் லைப்ரரியில் போய் புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் பேப்பர் அன்றைக்கி இந்த அடியில் வந்து அந்த ஒரு பார்த்திபன் கனவு புக்கு கல்வி அமரர் கல்வியுடைய புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். மேடம் அதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரியாது, கிளாஸில் இருந்தால் தானே தெரியும், கவனிச்சாதான் தெரியும். அப்போ என் ஃப்ரெண்டு ரங்கராஜ் பக்கத்தில் இருந்தார். அவங்க என்ன கேட்குறாங்க, அசைன்மெண்ட் முடிச்சிட்டான்னு கேட்குறாங்க. என்னடா அசைன்மெண்ட் அப்படின்னா, எனக்கு மேடம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அதை முடிச்சுட்டு வந்து நீ முடிச்சிட்டான்னு கேட்டேன். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை இப்பவும் முடிக்க மாட்டேன், இவங்க முடிச்சிட்டாங்க, யாரும் உட்காந்துருக்கேன். மேடம் என்ன சொல்கிறாங்க, யாரும் அசைன்மெண்ட் முடிச்சுன்னு கேட்குறாங்க. எல்லாரும் என் கிளாஸில் 23 பெண்கள் 12 பசங்க. ஒரு பசங்களை ரொம்ப படிக்கிற ஒரு தப்பாரு, அவர் கை தூக்குறாரு. 23 பெண்களும் கை தூக்குறாங்க. ரங்கராஜ் கை தூக்கல. நான் கேட்குறேன், ஏன்டா கை தூக்கல, இப்போ பார்த்து இருக்கு அப்படின்னா. மேடம் என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் முடிக்கலையோ வெளியே போங்க. இவன் ஏன் வெளியே போயிட்டான். எனக்கு அப்போ தான் புரிஞ்சு கிளாஸுக்கு வெளியே போகிறது அசைன்மெண்ட் முடிக்கலட்டான். நான் வெளியே போக முடியாது. அடியில் லைப்ரரி புக் இருக்குது. இந்த லைப்ரரி புக்கை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். அசைன்மெண்ட் முடிக்காதது முதல் குற்றம். கிளாஸ் உள்ள கனவு படித்தது பெரும்பாவம், அரியர் உறுதியாயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த புக்கை எடுக்கணும். வீட்டுக்கு போனால் பசங்க தூக்கி போயிடுவாங்க. நான் அப்படியே நிற்கிறேன். கட்டி ஷார்ட் மேடம் திட்டுறாங்க, நான் அமைதியாக நிற்கிறேன். திருப்பி திட்டுறாங்க, என்னை வெளியே போங்கிறாங்க, நான் வெளியே போய் நிற்கிறேன். ஆனால் வந்து நான் கிளாஸ் விட்டு போக மாட்டேன்.
புக்கை எடுக்கணும் கிளாஸ் முடிஞ்சா எடுத்துக்கலாம் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். அவங்க முடி போடுங்க. இது நிஜமா நடந்தது. நான் பேப்பரே சொல்றேன் உங்ககிட்ட. நான் வந்து ஐ நாட் ஹைடிங். அந்த கிளாஸ் மேலே நான் முடி போட்டேன். சரிங்களா? நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை சொல்கிறது. ஏன்னா வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு அந்த ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்திக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்ல ஆரம்பிச்சா 2020 அப்புறம் தான். இல்லை அதுக்கு சொல்கிற மாதிரி தெரியும். இல்லை கிளாஸ் முடிஞ்சு போகும்போது முடி போட்டுக்கிறோம். எங்கள் கிளாஸ் ரூம் எங்கே இருக்கும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். சென்டர் ஃபார் ஆர்டர்ஸ் சொல்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நான் தேர்ட் இயர் அப்போ நடந்து அப்படியே போகிறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நான் முடி போட்டுக்கிட்டு இருக்கேன். என் கிளாஸ் இருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாமே முடிஞ்சு இப்போ வெரி மறக்க முடியாத ஒரு வழி மிகுந்த ஒரு நாள். நான் முடி போட்டதை விட மற்றவங்களாம் பார்க்க முடி போட்டோங்கிற வருத்தம். இன்னொன்று மற்ற 12-11 பசங்களும் போயிட்டாங்க. அவங்க 10 பசங்களும் போயிட்டாங்க. அவங்க ஒன்றுமே சொல்ல நம்மளை மட்டும் பண்ணிட்டாங்க வருத்தம். பயங்கர ஹியூமிலியேஷன். அப்புறம் அந்த லாஸ்ட் இயர் இந்த இன்டர்வியூ இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம இந்த சென்டர் ஃபார் யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இருக்கும். அங்கே போய் அப்ளை பண்ணணும். நான் அப்ளையே பண்ணலை. அப்புறம் எங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணாமல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க எல்லாரும். இந்த ஸ்டாஃப் வந்து நான் அப்ளை பண்ண சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நான் வேணாம் சார், நல்லா இருக்கேன் சார். ஏன்னா நான் அதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்ட வர மாட்டேன் சார், விட்டுருங்க அப்படின்னு. ஹிஸ்டரி நீட்ஸ் மீ அப்ளை. பாதி பார்த்துட்டு கண்ணாமன்னு திட்டுறாரு. சிவின்னு கொடுக்க முடியாது, கரிக்குலம் விட்டு என்னோட கரிக்குலம் விட்டை எடுத்து பார்த்துட்டு நீ எல்லாம் வந்து எதுக்கடா இன்ஜினியரிங் படிக்க வந்த, இங்கிலீஷில் பொலைட்டாக சொன்னார். பட் ஆனால் இப்படிதான் மீனிங். அவனை பார்த்தா தமிழ் பேராசிரியர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அவனுடைய ப்ரொஃபைலு அப்படின்னு சொல்லி ஸ்கோல்டு. ஐ ஃபீல் வெரி பேட். நான் இன்டர்வியூ எதுவுமே உட்காரல. அப்போ என்ன ஆச்சு, முடி போட்ட நாள் சொன்னீங்களா, நீங்கள் அடுத்த நாள் வந்து கிருஷ்ணன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க மேடம், சென்ட்ரல் ப்ரொஃபஸர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில பேரை மறக்கவே கூடாது லைஃப்பில். அவங்க என்ன கூப்பிட்டாங்க. இங்கே ஒரு ஃபீல்ட் சாயில் லேப், ஃபீல்ட் லேப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு மணல் நிறைந்த ஒரு வயக்காடு மாதிரி ஒரு லேப் இருக்கும். அந்த லேபுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், அசைன்மெண்ட் முடிக்கல மேடம் சொன்னாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தேன், புக்கு படிச்சுட்டு இருந்தேன் கிளாஸ், அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், தப்பு தான் மேடம். ஆனால் புக்கு போயிருந்தா மேடம் என்ன, நான் என் மேலே தப்பு இருக்கு மேடம் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. தெரியல மேடம், நீ சாஃப்ட்வேர் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நீ சாஃப்ட்வேர்லாம் போகாத, யூபிஎஸ்சி படி அப்படின்னா. ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. இந்த மூச்சை பார்த்து யூபிஎஸ்சி படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது எங்கள் கிளாஸில் வந்து ஒரு 35 பேரை போட்டு இந்த மோசமானவங்க, முக்கியமானவங்க, உருப்படாதவங்க, தேராதவங்கன்னு ஒரு 2-3 பேரை டாப்பர் போட்டால் நானும் ரங்கராஜ் தான் டாப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை பிக் பண்ணி ஒருத்தவங்க வந்து நிஜமாவே வந்து கூப்பிட்டு நீ யூபிஎஸ்சி பற்றி நான் விளையாடுறீங்களா அப்படின்னு தான் கேட்போம். அவங்க இல்லை இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், உனக்கு இது சூட் ஆகாது, நீ அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 2014 ரொம்ப நான் சீரியஸாக ஆரம்பிச்சு 2015 எக்ஸாம் எழுதி 2016 சிவில் சர்வீஸ் வாங்கினேன். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எந்த தமிழ் படிச்சீங்கன்னா தமிழ் ஆதாரமாக இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த தமிழை விருப்ப பாடமாயிட்டு தான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணேன். ஸோ வந்து இவ்வளோதான் என்னோட கதை. இதுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவனெல்லாம் எப்படிரா அப்படின்னு உங்களுக்கு சில பேர் பார்த்தாலும் தோணும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த இடத்துக்கு வர முடியும்னா ஏன் உங்களால் முடியாது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கலாம் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு 4 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கும். ஐ எம் கோயிங் டு தி டாபிக். என்னை பற்றி சொல்லி முடிச்சுட்டு இனிமேல் ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு திஸ்.